அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ரிவிஷன். சீராய்வு மனு சிபிசிலையும் இது இடம்பெற்றிருக்கு, அதே போல் பிஎன்எஸ்எஸ்லையும் இடம்பெற்றிருக்கு. ஸோ இரண்டுக்குமே சொந்தக்காரர் தான் இந்த ரிவிஷன். அப்பீல் மாதிரி தான், ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான். இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டுக்குமே பொருந்தி வரும். அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு கரெக்ஷனோடு வரும், அவ்வளோதான். பெயர் மட்டும்தான், அந்த வார்த்தை உச்சரிப்பு மட்டும்தான் கரெக்ஷன்ஸ் இருக்கும். மற்றபடிக்கு கான்செப்ட் எல்லாம் சேம் தான். சிபிசியில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது ரிவிஷன்னா என்னென்னு, அதையும் பாருங்கள். செக்ஷன் 115 டிஃபைன் பண்ணி சொல்லுது சிபிசியில். பிஎன்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா 432 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் மிக தெளிவாக சொல்லுது வாட் இஸ் ரிவிஷன். ரிவிஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு 4 லைனை பார்த்தா நமக்கு தெரிய வந்துடும். ரிவிஷன் என்பது உயர் நீதிமன்றமோ அல்லது அமர்வு நீதிமன்றமோ, ஹைகோர்ட் ஆர் செஷன் கோர்ட், கீழமை நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பு, உத்தரவு போன்றவைகளை சரியானதா என்ன சோதிக்கும் அதிகாரம் இவங்க 2 பேருக்கும் இருக்கு. ஆனால் இது மேல்முறையீடு அல்ல, இது அப்பீல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தவறுகளை திருத்தும் மேற்பார்வை அதிகாரம். இன் கேஸ் ஆஃப் எனி எரர், அந்த எரரை மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் நோ அப்பீல் கேசஸ் ஒன்லி. ரொம்ப தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணுங்கள். அந்த வழக்கு அப்பீல் போகக்கூடிய முகாந்திரம், தட் மீன்ஸ் பிரைமா பேசி இருக்குதுன்னா ரிவிஷன் கொண்டு வர முடியாது. அப்பீலே போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த எரரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு நம்ம கரெக்ட் பண்ணலாம். இட்ஸ் கால்டு ரிவிஷன் அப்படின்றத நினச்சிக்கோங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க, இஸ் நாட் எ லீகல் ரைட்ஸ். இது ஒரு லீகல் ரைட்டு கிடையாது. எது? ரிவிஷன். ரிவிஷனை லீகல் ரைட்டாக கொண்டாட முடியாது. அப்பீல் இஸ் எ லீகல் ரைட்டு, ரிவிஷன் இஸ் நாட் எ லீகல் ரைட்டு, கொண்டாட முடியாது. ஆனால் டிஸ்கிரிஷ்னரி பவர் ஆஃப் ஆனரபிள் கோர்ட் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷ்னரி பவர் அது. அந்த டிஸ்கிரிஷ்னரி பவரை வச்சு ஆனரபிள் கோர்ட் அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணால் பண்ணிக்கும், இல்லைன்னா இதில் எந்த எரரும் இல்லைன்னு அதை டிஸ்மிஸ் பண்ணாலும் நம்ம ஃபைட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் நோ ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. லோயர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் கரெக்ட் பண்ணுறது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். லோயர் கோர்ட்டில் நிறைய எரர்ஸ் வரும். ஏன்னா சரியான ஆர்கியூமெண்ட் இருந்திருக்காது, சரியான கிராஸ் இருந்திருக்காது, சரியான நபர்களை பார்த்திங்கன்னா சீஃப் எடுத்திருக்க மாட்டாங்க, அவர் வந்திருக்க மாட்டார், அவர் ஹாஸ்டல் ஆகிருப்பார். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்களால் சரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரியான வழக்குகள் பார்த்திங்கன்னா அப்பட்டமாக தெரியும், இது ஜெயிக்கக்கூடிய வழக்கு தோற்று விட்டது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான வழக்குகளை பார்த்திங்கன்னா ரிவிஷன் போட்டு நம்ம அப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் அந்த வழக்கு அப்பீல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரிவிஷனுக்கு வேலையே இல்லை அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. எப்பொழுதெல்லாம் ரிவிஷனை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகல் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வர வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்டு, ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டே வரலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரிவிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பாயிண்ட்டை அப்பப்போ நினச்சிக்கிட்டே இருக்கணும், இஃப் நோ அப்பீல் கேசஸ். அப்பீல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிற பட்சத்தில் ரிவிஷன் கிடையாது. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உங்கள் மனசில் பதினோன்றதுக்காக தான். சரி, இப்போ பாருங்கள், அதே மாதிரி பயாஸ் ஆஃப் த கோர்ட்டு. கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பட்சமாக சாஞ்சிடுறது. அது அக்யூஸ் சைடாக இருக்கட்டும், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் சைடாக இருக்கட்டும், இவர் தான் நல்லவன்ற மாதிரி சாஞ்சு அதற்குண்டான தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா கூட நம்ம ரிவிஷன் போகலாம். என்ன கண்டிஷன்? எஸ், உங்கள் மனசில் உதிக்கிற அதே கண்டிஷன் தான். இஃப் சேஞ்ச் எரர் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்டில் எதனா எரர் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பார்த்துக்கலாம் ரிவிஷனுடைய உதவியால். இல்லீகல் ஆர்டர் ஆர் ஜட்ஜ்மெண்ட், இங்கே என்ன சொல்லணும் அதே கான்செப்ட் தான். அது ஆர்டராக இருந்தாலும் சரி, ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கரெக்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இஃப் எஸ் அப்பீல், இந்த வழக்கு அப்பீலுக்கு உகந்த வழக்கு அப்படின்ற பட்சத்தில் நோ ரிவிஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். கண்டிப்பாக ரிவிஷன் அப்படின்னான்றது தெரிஞ்சிருக்க உங்களுக்கு. செக்ஷன் 432 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிவிஷன் என்பது மிக குறைவான வலிமையை கொண்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிக குறைவான வலிமையை கொண்டது, அதுக்கு பெரிய பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால்னாவே என்ன அர்த்தம்?
பவர் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க பாருங்க, நீதிகேடான பிழை இருந்தால் மட்டுமே தலையீடு செய்யும். இல்லீகல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இல்லீகல் எரர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரிவிஷன் பலம் பெற்றதாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் ரிவிஷன் என்பது மேல்முறையீட்டின் மாற்று கிடையாது. இது வந்து ஆல்டர்னேட் ஆஃப் அப்பீல் கிடையாது. இது தனி ட்ராக்கு, அப்பீல் தனி ட்ராக்கு. இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி அப்பீல் போகிற மாதிரி தான் இருக்கும். இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்கிறாங்க. தவறுகள் இருப்பின் மட்டுமே அதை சரி செய்ய முடியும். என்ன சொல்கிறாங்க, கரெக்டிங் டு த எரர், ரிவைஸ் த கேஸ் அகைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அமித் கபூர் விசஸ் ரமேஷ் சந்தர் வழக்கை நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும், செக்ஷனை எழுதி ஆகணும். இந்த ஒரு பாயிண்ட் அப்பப்போ நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில். மற்றபடிக்கு டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும். சிபிசியோட செக்ஷனை ஆட் பண்ணி எழுதுனா இன்னும் சந்தோஷம்தான். உங்களுடைய மதிப்பெண் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியுன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.